அடுத்ததாக பணிக்கூறுகள் வெகு வேகமாக மாறி வருகின்றன. புதிய கண்டுபிடிப்புகளும் புதிய செயல்பாடுகளும் எங்கோ இழுத்து சென்று கொண்டிருக்கின்றன. ஆக தலைமை பண்பில் இருப்பவர்கள் தாங்கள் அவைகளை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டாலே பெரிய சோகம். நீங்கள் ஒவ்வொன்றையும் படித்து ஒவ்வொன்றையும் பயன்பாட்டில் கொண்டு வந்து ஒவ்வொன்றையும் நீங்களே பயன்படுத்துவது என்பது முடியாத காரியம். அப்படி இருந்தால் ஒரு வேலையை யாருமே செய்து முடிக்க முடியாது. மற்றவர்கள் அந்த பணியை அவ்வாறு செய்கிறார்களா என்று பார்ப்பது தானே உங்கள் வேலை. அப்படி அவர்களுக்கு ஏதேனும் ஒரு இடர்பாடு இருந்தால் அவைகளை நீங்கள் களைவதுதானே உங்கள் தலைமை பண்பின் அழகு. அந்த பணிக்கூறுகள் இன்றைய காலகட்டத்தில் வெகு வேகமாக மாறி வருகின்றன. சுமார் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு வரையும் யாராவது கேட்டால் கோபாலு என்பார்கள். என்ன ப்ரோக்ராமிங். அதற்கு பிறகு எதுனமோ வந்தது, எனக்கு என்னென்ன என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி 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 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து கொண்டே இருந்தது. கம்ப்யூட்டரில் அதன் பிறகு டைரக்டாக நேரடியாக எடுத்து டக்கு டக்குன்னு அடித்து இப்படி இப்பொழுது அதையும் தாண்டி ஏதோ நமக்கு ரியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாததை போல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இப்படி செய்யலாம். அது சரியா தவறா என்பது வேறு வகையான ஒரு என்ன சொல்வது டிபேட்டாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த வளர்ச்சி மற்றவைகளை வெள்ளக்காடாக மாற்றிவிட்டன அல்லவா? நீங்கள் ஒரே ஒரு பக்கத்தை தட்டச்சு செய்வதற்கு எவ்வளவு நேரமாகி இருக்கும், அந்த தட்டச்சில் எவ்வளவு பிழைகள் இருந்திருக்கும், திரும்ப திரும்ப எத்தனை முறை ஒரே பக்கத்தை அடித்திருப்பீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய வயதில், எங்களுடைய வயதில் நாங்கள் பட்டபாடு எங்களுக்கு தெரியும். ஆக இன்றைக்கு ஒரே பக்கத்தை அடித்து அந்த பக்கத்திலேயே எவ்வளவு திருத்தங்கள் வேண்டுமானாலும் செய்து கொண்டு மேலே 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 போய்கொண்டே இருக்கும் பொழுது வளர்ச்சி எப்படி இருக்கிறது? அந்த வளர்ச்சிக்கு மற்றவர்களையும் தயார்படுத்தும் பொழுது நீங்கள் தன்னிகரற்ற தலைவனாகிறீர்கள். இதை பார்வையாளர் வேகத்திற்கு அல்லது அங்கு பணிபுரிபவர்களின் வேகத்திற்கு நிறுவனம் கட்டுப்பாட்டுக்குள் பணிபுரிய முடியாது. நிறுவன கட்டுப்பாட்டில் சில விஷயங்கள் இருக்கும். இத்தனை மணிக்கு வர வேண்டும் என்றால் அத்தனை மணிக்கு வந்தாக வேண்டும். அது ஆர்கனைசேஷனல் பாலிசி. அதில் நான் எனக்கு சாயங்காலமாக வந்து உங்களுக்காக தனியான முறையில் ஏதேனும் அந்த நிறுவனத்தில் ஒரு இயந்திரத்தை இயக்கவோ ஏதோ செய்ய முடியாது. ஆக தரமான பயிற்சிகள் மூலம், பணி சார்ந்த பயிற்சிகள் மூலம் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்து நேர மேலாண்மைக்குள் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி சரியான முறையில் பணியாற்றும் பொழுது அவர்களும் மாறுகிறார்கள், நிறுவனமும் மாறுகிறது. நிறுவனத்துடைய லாப ஈட்டுக்கள் எவ்வளவு விரைவாக மாறுகிறது என்பது அந்தந்த ஆண்டறிக்கையை பார்க்கும் பொழுது சரியாக தெரியும். பயிற்சி இல்லாவிட்டால் அரைத்த மாவையே அரைத்து கொண்டு செய்த தவறுகளையே கூடுதலாக செய்து கொண்டு நிறுவனத்தை மூட வைத்து விடுவார்கள். ஏனென்றால் சரியான ஒரு சூப்பர்விஷன் இல்லை என்று சொன்னால் என்ன ஆகும்? நீங்கள் தான் அந்த இடத்தில் தலைமை அதிகாரி. ஒரு குழுவிற்கோ அல்லது ஒரு பிரான்ச் ஒரு பர்டிகுலர் இதுக்கு கொடுக்குறாங்க. அப்போது நீங்கள் அதை சரியாக செய்யவில்லை என்றால் அது உங்களுடைய பொறுப்பல்லவா? அந்த ஒரு சிறு செங்கல் தவறாகும் பொழுது, அந்த செங்கல்களை அடுக்கி வைத்திருக்கும் பொழுது வேறு சில செங்கற்களும் அதே போல இருந்தால் அந்த கட்டடம் நிற்குமா? என்றாவது ஒரு நாள் விழும். ஆனால் அது எப்பொழுது என்பதற்கு நேரம் குறிப்பதற்கு நாம் ஒன்றும் எதிர்காலத்தை கணித்து கூறக்கூடிய ஜோசியக்காரர்கள் அல்ல. அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய மேலாண்மை சார்ந்த ஏதோ சில விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு வழிப்போக்கம். இந்த வழிப்போக்கில் நீங்கள் சிலவற்றை எடுத்துக்கொண்டால் அவை உங்களுக்கும் பயன் தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி,
பயிற்சி இல்லாமல் அரைத்த மாவி அரைத்து கொண்டு செய்த தவறுகளை செய்து கொண்டிருந்தால் என்ன ஆகும்? பெரிய பூட்டாக பூட்டிவிட்டு நிறுவனம் சென்றுவிடும். நிறுவன முதலாளி எங்காவது சென்று விடுவார், அல்லது அது ஒரு கிளை நிறுவனமாக இருந்தால் வேறொரு கிளையோடு இணைத்து விடுவார்கள். இதுதான் முடிவு. இவைகளை விட்டுவிடுங்கள். அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் வானத்தை எட்டும் அளவுக்கு போக வேண்டியவர்கள் ஏன் குழியில் விழுந்து புலம்புகிறீர்கள்? வாருங்கள் வெளியே என்று அவர்களை அழைத்துச் செல்வதற்கு உங்களை போன்ற ஒரு சரியான நிர்வாகி, சரியான மேலாண்மை தெரிந்த ஒருவர் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை பாருங்கள். சரி, ஆய்வு செய்து பணி வேறுபாடுகளை களைதல் மிக மிக அவசியம். ஒரு நிறுவனத்தில் இந்த பணிகள் இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வதை காலங்காலமாக ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த வழக்கத்தை ஏன் நீங்கள் மாற்றக்கூடாது? இந்த பணியை இப்படி செய்யும் பொழுது இதனால் இவ்வளவு நேரமும் இவ்வளவு செலவும் குறைகிறது, அதை நாம் ஏன் இப்படி செய்யக்கூடாது என்று கேட்கும் பொழுது என்னமோ சொல்கிறாருல்ல, கரெக்டு, அப்போ நம்ம அதை பார்க்கணும், சரி சார் சொல்கிறார் என்று அது போன்ற ஒரு பெர்சுவேசிவ், அவர்களை நீங்கள் உங்களோடு இணைத்து கொள்ளும் ஒரு தன்மைக்கு கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால், ஆமாம், முதலில் நம்பிக்கை, தன்னம்பிக்கை அவரவருக்கு, அடுத்தது நம்பிக்கை அடுத்தவர் மேல், இவைகளை இணைத்து பொதுவாக தன்னலமில்லாமல் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு எப்பொழுதுமே எல்லோருமே பின்னிற்பார்கள். நீங்கள் முன்னெடுத்து அவற்றை கொண்டு போகும்போது ஒவ்வொருவரும் எவ்வளவு ஆகச்சிறந்த மேலாளர்களாக இருப்பீர்கள். நீங்கள் அப்படி மேலாளர்களாக வரும் பொழுது நான் அதை மனக்கண்ணில் பார்த்து மகிழ்கிறேன். நன்றி. இத்தோடு இந்த இணைப்பிலிருந்து விலகுகிறோம்.